Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாடா ஐபிஎல், டாடா ஐபிஎலோட 35வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும். இந்த ரெண்டு டீமுக்கும் அப்படின்னு செப்பரேட்டா சொல்றதை விட இப்ப இருக்க டேபிள் இப்ப இது வரைக்கும் கரண்ட் டேபிள்ல டாப் ரெண்டு டீமுக்கான ஒரு மேட்ச்னே சொல்லலாம். ஸோ முதல் 2 இடங்களை பிடிச்சிருக்கிற அணி அவங்க வந்து இப்ப மோதிக்க போறாங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் இது முக்கியமான மேட்ச். வின் பண்றவங்க டேபிள் ஃபர்ஸ்ட் வரைக்கும் வருவாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் டேபிள் ஃபர்ஸ்ட்ல வரைக்கும் நீடிக்க சான்சஸும் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் ஆப்ல இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் குஜராத் அண்ட் டெல்லி மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் அன்னைக்கு நடக்கக்கூடிய செகண்ட் மேட்சுக்கு ராஜஸ்தான் லக்னோக்கான மேட்ச்ல கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 மேட்சுக்குமே 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வே. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃப்ரீ 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்ப கம்மிங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். தென் காம்படிஷன் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப கம்மியான காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் 100% TDS and GST வந்து இங்க இந்த ஆப்ல ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 ஏப்ரல் 3:30 இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அஹமதாபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. 3:30 மணிக்கு நடக்குது. அதாவது டபுள் ஹெட்டர் மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் ப்ரிவியூ. அஹமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட். இங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் இன்சீலாவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்சீலாவே கொஞ்சம் ஸ்விங் வந்து இங்க இருக்கும். இது வந்து ஒரு 7:30 மணி மேட்ச் அப்படிங்கிறப்போ ஓகே, இந்த இன்சீலா கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அப்பப்போ விக்கெட் கிடைக்கும். பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இது 3:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக்கா இருக்குங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி ஆட போறாங்க. ஸ்பின்னர்ஸோட அட்வான்டேஜ் இருக்கும். யூஸ்வலா இந்த வேணுல ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து டாமினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸை விட. இங்க 3:30 மணிக்கு நடக்கிற மேட்சஸ்னால அந்த டியூ ஃபேக்டர்லாம் பெருசா இருக்குது. பாலை கிரிப் பண்ணி நல்லா போல் பண்ண முடியும். ஃபிளாட் ட்ராக்காகவும் இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 197ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 61 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 41 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 20 விக்கெட்ஸும் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே 7:30 மணி மேட்சஸா மோஸ்ட்லி இருக்கும். அந்த 3:30 மணி மேட்சஸ்ல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டாமினேஷன்ஸ் வந்து இந்த வேணுல பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 5 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சும், டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் அப்பர் ஹேண்டா இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ஜாஸ் பட்லர் இந்த டீமோட விக்கெட் கீப்பர். வாஷிங்டன் சுந்தர், தென் ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இது வந்து குஜராத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக் புர்சர், அபிஷேக் போரல் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதில் அடுத்ததா கருண் நாயர், KL ராகுல் இந்த டீமோட விக்கெட் கீப்பர், அக்சர் பட்டேல் இந்த டீமோட கேப்டன், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் லிங்கம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மொஹித் சர்மா அண்ட் முகேஷ் குமார். இது வந்து டெல்லியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ், கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் பிக் பண்ணலாம், யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும்
பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல முகேஷ் குமார் அவரோட 3 ஓவர், தென் அதே மாதிரி மொஹித் சர்மா அவரோட 3 ஓவர், குல்தீப் யாதவ் 4 ஓவர், தென் அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர், விபின் ராஜ் நிக்கம் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் இந்த காம்பினேஷன், தென் அக்சர் பட்டேல் 3 ஓவர். ஸோ இப்படிதான் வந்து இவங்க ஓவர்ஸ் வந்து சஃபல் பண்ணிக்கிறாங்க. இதுல மிச்சல் ஸ்டார்க் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 2 பேரும் தான் அவங்களோட ஓவர்ல அவங்களோட கோட்டாவை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. 4 ஓவரை வந்து ஃபுல்லா போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். குறிப்பா இன்சிலா பவர் பிளேலையும் போல் பண்றாரு, டெத் ஓவர்லயும் போல் பண்றாரு மிச்சல் ஸ்டார்க் பொறுத்த வரைக்கும். ஸோ மிச்சல் ஸ்டார்க் இன்சிலா பவர் பிளேல மிச்சல் ஸ்டார்க்கும் தென் முகேஷ் குமார் இந்த 2 பேரும் பவர் பிளேல போல் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்ல மொஹித் சர்மா கூட போல் பண்றாரு மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ பவர் பிளே அண்ட் டெத் ரெண்டுலையுமே பவுல் பண்ணக்கூடியவர், சேஃபான ஒரு ஆப்ஷன், விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ மிச்சல் ஸ்டார்க் அவரு யூஸ்வலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். குறிப்பா இந்த வினோல செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் டர்னிங் ஓவர்ல வந்து இவரோட ஓவரா இருக்க வாய்ப்பு இருக்கும். செகண்டா போல் பண்ணும்போது மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ல அவர் தான் கொஞ்சம் சேஃபான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா அக்சர் பட்டேல் அவரோட 3 ஓவரும் போல் பண்றாரு, டாப் த ஆர்டர்லேயே வராரு. டெல்லிக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே மினிமம் வந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்கு. செகண்டா பேட் பண்ணாலுமே கொஞ்சம் டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்தா இன்னும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படினாலும் பேட்டிங்ல மினிமம் 20 ரன்ஸும் மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. தென் பவுலிங்ல 3 ஓவர் போல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டா கூட அந்த பாயிண்ட் திசையில அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் எப்படினாலும் பவுலிங்ல மினிமம் 1 விக்கெட், தென் இந்த ஃபீல்டிங் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்ல மினிமம் 20 மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுனால ஸோ 2 போத்லயுமே அவருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. அவர் ஓரளவு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல விப்ராஜ் நிக்கம் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மொஹித் சர்மா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு மிச்சல் ஸ்டார்க் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மொஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். தென் இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல வேரியேஷன்ஸ் நிறைய கொடுக்குற பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, கடந்த 2 சீசனாவே வந்து பார்த்தீங்கன்னா மொஹித் சர்மா அந்த டீமுக்காக ஆடி இருக்காரு, குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஆடி இருக்காரு. இந்த டெத் ஓவர்ஸ்ல நிறைய பால் வேரியேஷன்ஸ் கொடுத்து விக்கெட்டும் நிறைய முறை எடுத்திருக்காரு. ஸோ அந்த வெனுவோட தன்மை அவருக்கு நல்லாவே தெரியும். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வெனுவில். ஸோ கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ இந்த டெத் ஓவர்ல இவரோட வேரியேஷன்ஸ் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது நீங்க மொஹித் சர்மாவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். முகேஷ் குமார் செகண்டா போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஸோ அவர் தான் இதுக்கான காம்பினேஷனா இருக்கும் போது. பேட்டிங் ஜாக் புஷர் மெக்ரூக் அண்ட் அபிஷேக் போரல் 2 பேர் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அபிஷேக் போரல் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு விக்கெட் எனக்கு தேவையில்ல, நீ ஃப்ரீ ஃப்ளோவா ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க போல மேனேஜ்மெண்ட். ரொம்ப அடிச்சு ஆடுறாரு, எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறாரு. பட் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அவுட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே பாலை திருப்புறவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரியான பாலை ஆப்போனன்ட் டீம்ல இருந்து யார் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் அதை நல்லா சிறப்பா பண்ணக்கூடிய பவுலர் பவர் பிளேல இருக்காங்க. முகமது சிராஜ் தென் பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே பால நல்லா ஸ்பின் பண்ணுவாங்க. லைன் அண்ட் லென்த், குறிப்பா முகமது சிராஜோட ரீசன்ட் ஃபார்ம் அட்டகாசமா இருக்குங்க. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப 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 சூப்பர்வா பவுல் பண்றாரு. இன்சிலாவே ஒரு த்ரெட் முகமது சிராஜ் கிட்ட இருந்து அபிஷேக் போரலுக்கு வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் அவரோட ஃபார்ம் வச்சு பாக்குறப்போ ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜாக் புஷர் மெக்ரூக் அவரோட ஃபார்ம் ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குங்க. ஒரு மேட்ச் கூட அவருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மேபி இந்த மேட்ச் ஒரு குயிக்கா ஒரு 30 ரன் வரைக்கும் அடிக்கலாம். அவருக்கு இன்சிலான ஒரு த்ரெட், அவருக்கு த்ரெட் எல்லாம் இல்லைங்க, எல்லா பவுலர் டீமும் ஒரு த்ரெட் தான். ஏன்னா எல்லா பாலையும் அடிக்க தானே போறாரு. எல்லா பவுலர் டீமே அவருக்கான சிதம். அவருடைய நாள் இந்த நாளா இருந்துச்சுன்னா ஒரு 30-35 ரன்ஸ் அடிப்பாரு. அவருக்கு எல்லா பாலுமே பேட்ல படணும். அதுக்கான நாளா இது இருக்குமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரே ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் கொஞ்சம் பிளாட் ட்ராக்கா இருக்குங்கிறதுனால மேபி அவருக்கு வந்து பேட்ல வந்து படலாம். நல்லா வந்து ஒரு ரன்ஸ் அதிகமாக எடுக்க கூட வாய்ப்பு இருக்கும். ஒரு 50-50 ஆப்ஸ்ல அவர் வந்து கொண்டு போங்க. கருண் நாயர் இந்த மேட்சோட ஒரு டிஃபரன்சியல் பிக் கருண் நாயர் தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் கொண்டு வந்திருப்பாங்க.
இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ஏர்லியா விக்கெட் விட்டதுனால இன்னும் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 25 to 30 அவ்வளவுதான் இருக்க போறாரு கருண் நாயரை பொறுத்த வரைக்கும். ஒரு சூப்பர்வான ஒரு ஆப்ஷன். ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அவர்கிட்ட இருந்து மினிமம் 30 மேக்சிமம் 50 ரன் வரைக்கும் கூட ஆட வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் உங்க டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காவும் வந்து கருண் நாயர் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். கேஎல் ராகுல் ஆஸ் யூசுவல் தான் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல வந்து ஆடக்கூடிய ஒரு அடிக்கக்கூடிய 25 to 30 ரன்ஸ். இதுவே ஒரு டாப் ஆர்டர்ல வராரு, ஓப்பன் வராரு அல்லது ஒன் டவுன் வராருன்னா நீங்க கண்டிப்பா மஸ்டா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அவர் வரக்கூடிய டவுன் இந்த செகண்ட் டவுன் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு மேட்ச் ஏர்லியரா 2 விக்கெட் விழுணும் அப்படிங்கிறப்ப தான் அவர் வந்து ஒரு 6 ஓவருக்குள்ளேயே பேட்டிங் வருவார். ஒரு பெரிய ஸ்கோர் ஆடி கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கேப்டா இருப்பாரு. ஒரு 8 ஓவர் 9வது ஓவர்ல தான் 2வது விக்கெட் விழுதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 ரன் அடிச்சு ஒரு ஃபேண்டசி டீமோட கேப்டனா வர்றதுங்கிறதுலாம் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படிங்கிறதுனால அவர் ஆஸ் அ பிளேயரா பேட்டரா உள்ள வச்சுக்கலாம். தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும். தென் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கடைசி 6 ஓவர் அந்த 5 ஓவர் 6 ஓவர்ல வந்து குயிக்கா ஒரு 25 to 30 ரன்ஸ் அடிக்கணும். அதுதான் அவருக்கான ஒரு ரோல். பட் அந்த கடைசி 5 ஓவர்ல வந்து வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்டோட காட்டுறப்போ எல்லா மேட்சுமே அவருக்கு கை கொடுக்காது. ஸோ 50-50 ஆப்ஷனுக்கு தான் வந்து அவரு ஆப்டா வந்து இருப்பார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல் அண்ட் கருண் நாயர், ஜாக் விசர்மெக்ரூக், அபிஷேக் பொருள் எனி ஒன், இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன். தென் மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மோஹித் சர்மா, செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா குல்தீப் யாதவ். இந்த காம்பினேஷன்ஸோட கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து உங்களுக்கு இருக்கும் கிராண்ட் லீக்ஸை நீங்க மேக் பண்றதுக்கு. தென் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே செம ஃபார்ம். குறிப்பா சாய் சுதர்சனோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்குங்க. அவசரமே பண்ண மாட்டேங்கிறாரு. கீழ இருந்து பால் எடுக்கிறாரு. ஸோ ரொம்ப லேட்டா டைம் பண்றாரு. ஸோ எல்லா விதமான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அவுட் இருக்கு. அக்ரெசிவ் இன்டென்ட்டும் இருக்கு. தென் மேட்சுக்கு தகுந்த மாதிரி சாலிடா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி டிஃபென்ஸ் மைண்ட் செட்ல கொண்டு போற அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நல்ல ஃபார்ம், எல்லாமே ஓகே. ஆப்போனன்ட் டீம்ல இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரெட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய இன்சியலா பவர் பிளேல பால் பண்ணக்கூடிய மிச்சல் ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார் 2 பேருமே ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. யூஸ்வலா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப சூப்பரா ஆடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அந்த அளவுக்கு ஒரு அக்யூரன்சியோட போட மாட்டாங்க. அவங்களோட பால் ஈஸியா ஆடிடுவாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் இருக்கு. ஆனா மிச்சல் ஸ்டார்க் அது எல்லாமே உடச்சிருந்தவர். அவரோட அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணக்கூடியவர் மிச்சல் ஸ்டார்க். ஸோ அவர்கிட்ட இருந்து மேபி ஒரு த்ரெட் வந்து அவருக்கு இருக்கலாம். ஆனா இவரோட ஃபார்ம் அட்டகாசமா இருக்குங்க. அதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன், அவரோட ஃபார்ம் அட்டகாசமா இருக்கு. இருந்தாலும் யானைக்கும் அடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணக்கூடியவர். இவரோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் ஏர்லியரா இருக்கலாம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணி ஒரு 30% ஆஃப் டீம்ல அவரை வந்து ட்ரை பண்ணாம மிஸ் பண்ணுங்க அவங்களோட காம்பினேஷனுக்காக. தென் எக்ஸ்ட்ரா ஒரு 10% முகேஷ் குமார் யூஸ்வலாவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரொம்ப சூப்பர் பவுல் பண்ணக்கூடியவர். இந்த 2 பேர் ஆப்ஷன்ஸை வச்சு ஒரு 40% ஆஃப் டீம்ல நீங்க சுதர்சனை ஒமிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்சியலாவே 2 பேர் பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே அவருக்கான த்ரெட் இருக்கு. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா பவுல் பண்றதுனால ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதுல ஒரு 6 டீம்ல அவரோட ஃபார்ம் பேட்டிங் ஃபார்மை கன்சிடர் பண்ணி ஒரு 6 டீம்ல ட்ரை பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகைன்ஸ்டா ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய மிச்சல் ஸ்டார்க் அண்ட் முகேஷ் குமார் இருக்கிறதுனால ஒரு 4 டீம்ல மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். அந்த ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த விஷயங்களுக்காக ஒரு 4 டீம்ல அவரை ஒமிட் பண்ணுங்க. சோமன் கில் அகமதாபாத் அவரோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஆவரேஜ் இருக்கு. T20ஸ்ல அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இந்த வினோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெக்கார்ட், நல்ல ஆவரேஜ், ஹெட் வுட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அந்த வகையில மினிமம் வந்து ஒரு 35 ரன்னும் மேக்சிமம் 50 ரன்னும் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சோமன் கில்ல பொறுத்த வரைக்கும். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் 1 டவுன் வராரு. ஸோ கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் டவுன், இவருக்கு அடுத்த டவுன்ல வர மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல வர்றாரு. ஸோ இவர் வந்து 1 டவுன்லயே வர்றப்ப இவர் கொஞ்சம் சேஃப், கேஎல் ராகுலை விட கொஞ்சம் சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு தள்ளப்படுறாரு. ஏன்னா கொஞ்சம் 1 டவுன் முன்னாடியே வர்றாரு. சம்டைம்ஸ் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் செகண்டா பேட் பண்ண வரும்போது டாப் 3 பேருமே கூட மேட்சை முடிக்கலாம் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏன்னா கடைசி 5 ஓவர் 6 ஓவருக்கு வந்து பேட்டிங் அடிச்சு ஆடுறப்போ அவரோட விக்கெட்ஸ் எல்லாம் போகும். இவர் வந்து அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது முதல் 3 பேருமே கூட மேட்சை முடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அந்த வகையில ஸ்லைட்லி சேஃபா ஜாஸ் பட்லர் இருக்காரு.
இருந்தாலும் கீப்பர் செகண்ட் டவுன்ல வரவங்க எல்லாமே ஓரளவு சேஃபான ஆப்ஷன்ஸ் தான். அப்படி பாக்குறப்ப கேஎல் ராகுலும் சேஃப் தான். ஜாஸ் பட்லர் கேஎல் ராகுலை விட ஸ்லைட்லி சேஃப். ஒரு டவுன் மேல வராரு. இந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. குறிப்பா சேஸ் பண்ண போறாங்கன்னா ஒரு நான் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே கூட நீங்க ஜாஸ் பட்லருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வந்து மேட்சை வந்து சிங்கிள் ஹேண்டடா முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆடிட்டிங் எபிலிட்டி உள்ளவர். ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 பேர்த்தையும் தான் உங்களோட ஆப்பனன்ஸ் எல்லாருமே பிக் பண்ணியிருப்பாங்க, குறிப்பா ஸ்மால் லீக்ஸ்ல. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு இவங்க சேஃபான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு மட்டும் வேணா இந்த கில் ஆர் சுதர்சன் ரெண்டுல எனி ஒன்றை மிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 10 டீம்ல ஒரு 6 டீம்ல பிக் பண்ணிட்டு ஒரு 4 டீம்ல சுதர்சனை வந்து மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்தா வாஷிங்டன் சுந்தரை இந்த செகண்ட் டவுன் பொசிஷன்ஸ்க்கு ஆட வைப்பாங்க. அப்படி இல்லை 10-12 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுதுன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடியே ஷாருக் கான் ஆட வச்சிருவாங்க. ஷாருக் கான் அப்புறம் ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறம் ராகுல் டிவேட்டியா இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல தான் கொண்டு வருவாங்க. அப்படிங்கிறப்போ வாஷிங்டன் சுந்தர் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடான ஒரு டீமை நீங்க போடுறீங்க. டெல்லிக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா டீம் போடுறீங்கன்னா அதுக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாம வெறும் டாப் ஆர்டர்ல அபிஷேக் போறதுக்கு அடுத்ததான் அக்சர் பட்டேல், அது அவர் தான் லெஃப்ட் ஹேண்டர், மீது எல்லாருமே நடுவில் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். அப்படிங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுப்பதாங்க வாய்ப்பு இருக்கு. ரஷீத் கான் அவரோட 4 ஓவர், சாய் கிஷோர் இந்த மேட்ச் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிட்டு வாரு, முகமது சிராஜ் 4 ஓவர், தென் பிரசித் கிருஷ்ணா மோஸ்ட்லி 4 ஓவர், அர்ஷத் கான் இருந்து ஒரு மினிமம் 2 மேக்சிமம் 3, வாஷிங்டன் சுந்தர் மினிமம் 2 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனோட தான் இந்த மேட்ச் வந்து போல் பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வாஷிங்டன் சுந்தர் டாப் ஆர்டர்ல ஏறினா விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரியான ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நியூட்ரலான டீம்ல வந்து நீங்க அவரை ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடியே ஷாருக் கான் வந்துருவாருங்க. ஸோ ஷாருக் கான் இந்த மேட்ச் மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால கண்டிப்பா 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க ஷாருக் கானுக்கு உங்க டீம்ல ஒரு டிஃபரன்சியல் பிக்கா கொடுங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு, லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு. மோஸ்ட் பெருசா வர கன்சிடரே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஷாருக் கானுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்டு வந்துருவாரு. ரூதர்ஃபோர்டு வந்து உங்க டீமுக்கு வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா வந்து இருப்பாரு. பவுலிங்ல ரஷீத் கான் தென் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் கரண்ட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இந்த வெனுல ஈவினிங் மேட்ச்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. சாய் கிஷோர் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ இவரோட ரோல் ஒரு முக்கியமான ரோலா இருக்குங்க. சாய் கிஷோர் வந்ததுல இருந்து ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவரோட ஓவரை கிட்டத்தட்ட 14-15 ஓவருக்குள்ளேயே முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு 1 ஓவர் கொடுக்குறாங்க சாய் கிஷோருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது சாய் கிஷோர் மோர் இம்பார்ட்டன்டா இருக்காரு. செகண்டா போல் பண்ணும்போது ரஷீத் கான் மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு உங்க டீமுக்கு. அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்ல முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேர் தான் போல் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்டா போல் பண்ணும்போது முகமது சிராஜ் கிட்ட இருந்து 1 விக்கெட்டும் பிரசித் கிருஷ்ணா இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு பிரசித் கிருஷ்ணாவுக்கு. ஸோ பிரசித் கிருஷ்ணா உங்க டீமுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாரு. இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் சேஃபா எல்லாருமே சுதர்சனை கொடுத்துருப்பாங்க. அவரோட ஃபார்ம் தென் அவர் ஆரஞ்சு கப் லீடர்ல டாப் 2 இடத்துல இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு தான் எல்லாரும் சேஃபா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு த்ரெட்டுக்காக ஒரு 4 டீம்ல மிஸ் பண்ணுங்க. அது 6 டீம் போடுறீங்களா அதுல ஒரு டீமுக்கு வந்து ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ கொடுத்துக்கோங்க. தென் அதை விட்டுட்டு மற்ற டீம்ஸ்க்கு எல்லாமே சுமன் கிலுக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஜாஸ் பட்லர் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ரஷீத் கானுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. தென் கருண் நாயருக்கு ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஒரு டீம்லயாவது கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அக்சர் பட்டேல் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க டெல்லி அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி குல்தீப் யாதவ் செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல குல்தீப் யாதவுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.